ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியும் மயிலும் நவீனை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ துர்காவும் நல்லபடியாக சரியாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அத்தை அங்கே லாக்கப்பில் இருக்காங்க. நீ நடந்த உண்மையை சொல்லணும் அப்படின்னுட்டு மயிலும் கார்த்தியும் நவீனை அழைச்சிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தோன்னா நவீனை பார்த்த சாமுண்டீஸ்வரி ரொம்ப ஹாப்பியாக எப்படியோ மாப்பிள்ளை நவீனை கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படின்னு. உடனே இன்ஸ்பெக்டர், ஆமா இது யாரு அப்படின்னது. சார், இப்போ உங்க மேல எங்க அத்தை மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இல்லையா, நவீனை இப்படி பண்ணிட்டு, அது இவர் தான் சார். எங்க அத்தை எந்த தப்பும் பண்ணல, இங்க பாருங்க நடந்த உண்மையை சொல்லுங்க சார் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதும் நவீன் எல்லா உண்மைகளையுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சாமுண்டீஸ்வரியே செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அதே ஸ்டேஷனில் ஒரு கான்ஸ்டபிள் இருக்காங்க சந்திராவுக்கு. ஸோ சந்திராவுக்கு ஃபோன் போட்டு, மேடம் அந்த நவீனை கார்த்திக் கூட்டிகிட்டு வந்துட்டான், நவீன் உங்கள் ஹஸ்பண்டையும் மாட்டி விட்டுட்டான் அப்படின்னு போதும் சந்திரா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா சிவனாண்டிக்கும் முத்துவேலுக்கும் ஃபோன் போட்டு விஷயத்த சொன்னதும் இவங்க ரெண்டு பேரும் பயப்படுறாங்க. மவனே, அந்த ரேவதி விஷயத்துலேயே நம்ம ஒன்றும் இல்லைன்னு பண்ணிட்டாண்டா, இப்போ வேற பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நம்மளை சும்மா விட மாட்டான், வாடா எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு அவங்க வீட்டில் இருந்து தப்பிச்சு ஓடலான்னு எடுக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தி மயில் ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேரையும் அடித்து அடினா அடிக்கிறாங்க. ஏண்டா பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகவா பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சட்டையெல்லாம் கலட்டி அடிக்கிறாங்க. போலீஸு அந்த இடத்துக்கு சிவனாண்டியும் முத்துவேலையும் கைது பண்ணிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரியை வெளியில் விட்டுட்டு சிவனாண்டியும் முத்துவேலையும் உள்ளே தள்ளிடுறாங்க. அப்போது நம்ம சாமுண்டீஸ்வரி, மாப்பிள்ளை சரியான டைமில் என்னை காப்பாற்றிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் கூட பதட்டமே இல்லை மாப்பிள்ளை. ஏன் தெரியுமா, எனக்கு தெரியும் என் மாப்பிள்ளை என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னதும், சரித்த உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கார்த்திக் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை, நீங்கள் இருக்க வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னுட்டு கொஞ்சம் இருங்க அப்படின்னுட்டு நேராக முத்துவேலு சிவனாண்டி ரெண்டு பேரையும் பார்க்க வராங்க. அப்படின்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம சிவனாண்டியும் முத்துவேலும் தலை குனிறாங்க. நான் தான் சொன்னேன்ல, உங்களால் என்னை எதுவுமே பண்ண முடியாது, இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ் கூட ஆகலை, உங்களால் ஒரு நாள் முழுக்க இன்னும் உள்ளே வைக்க முடியல. இதாண்டா சாமுண்டீஸ்வரி, இங்கே பாரு மறுபடியும் சொல்கிறேன், என்கிட்ட மறுபடியும் அசிங்கப்பட்டு ரெண்டு பேரும் தோத்துக்கிட்டே போகிறீங்க. இன்னொரு வாட்டி என் வாழ்க்கையிலையோ என் வழியிலையோ குறுக்க எடுக்கணும்னு பார்த்தீங்க, சாமுண்டீஸ்வரி சும்மா விட மாட்டான். மாப்பிள்ளையாச்சும் உங்களை உள்ளே தான் தூக்கி போட்டாரு, நான் உங்களை மேலேயே அனுப்பி வச்சிடுவேன். இங்கே பாரு சிவனாண்டி, உன் அப்பாவை நீ சந்திக்க வேண்டியதாக இருக்கும், புரியுதா அப்படின்னு போதும். சாமுண்டீஸ்வரி அப்படின்னு சிவனாண்டி சத்தம் போடுறாங்க. கையை இறக்கு, நீ எல்லாம் அடிப்பட்ட ஜென்மண்டா, உன்னை மறுபடியும் அடிக்கிறதுல எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அந்த இடத்துலையே சாமுண்டீஸ்வரி அசிங்கப்படுத்திட்டு நேராக கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் துர்காவும் உடம்பு சரியாகி நேராக பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதே டைம் நம்ம சாமுண்டீஸ்வரியோட பொண்ணுங்களாம் அம்மா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னதும், எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. அம்மா நவீன் இப்படி இல்லாமல் போனது தெரிஞ்சதும் துர்கா அவசரப்பட்டு மருந்து சாப்பிட்டுட்டா அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, இப்போ அவள் எப்படி இருக்கா அப்படின்னும் போது, இப்போ பரவாயில்லம்மா பாட்டி வீட்டில் தான் இருக்கா அப்படின்னதும், பார்த்தீங்களா ஒரு தப்பே பண்ணாத பெத்த தாயை உள்ளே தூக்கி போட்டால, அதான் கடவுளாக பார்த்து எப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருக்கான் அப்படின்னதும் உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி பொண்ணுங்கள்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கம்மா, கிடைச்ச ஆதாரத்தெல்லாம் வச்சு அவள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவனாண்டியும் முத்துவேலுந்தாமா, துர்காவும் நவீனும் பாவம் அப்படின்றதும். இங்கே பாருங்கள், இனிமேல் அவளை பற்றி யாரும் இந்த வீட்டில் பேசக்கூடாது. என் மனசில் ஒரு ஓரத்தில் என் பொண்ணுங்கிற ஒரு துடிப்பாசை இருந்துச்சு, ஆனால் எப்போ புருஷனுக்காக பெற்ற தாயின்னு கூட பார்க்காம உள்ள தூக்கி போட்டாலோ, இனி அவளுக்கு எனக்குமான பந்தம் நிரந்தரமாக முடிஞ்சு போச்சு. இன்னொரு வாட்டி அவளை பார்க்க போகிறேன் அதுன்னு சொல்லி அந்த வீட்டு பக்கம் யாராச்சும் போனீங்க, இந்த சாமுண்டீஸ்வரியை வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரி உள்ளே போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா
கார்த்தி நேராக சந்திரா கிட்ட வராங்க. நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் எத்தனை வாட்டி என்கிட்ட சவால் போட்டாலும் என் முன்னாடி மண்டி போட்டு தலை குனிஞ்சு தான் நிற்கணும் அப்படின்னதும் அப்படின்னு சந்திரா கையை வைக்கிறாங்க. அடைச்சி கையை கீழே போடுங்க. ஆமாம், உங்கள் முன்னாடி சாரி ஏன் முன்னாடி நீங்கள் நின்று பேசுகிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள். என்ன ஜென்மங்க நீங்கள் கூட இருந்த அக்காவையே இப்படி பழிவாங்க பார்க்குறீங்க அப்படின்னு கார்த்தி சந்திரா அந்த இடத்துல எடுத்துட்டு இருக்காங்க. இங்கே பாருடா, போடு ஆட்டம் போடு, ஒரு நாளில் ஒரு நாள் கண்டிப்பாக உன்னோட உண்மையான முகம் அக்காவுக்கு தெரியத்தான் போகுது. அப்போ இருக்கு அப்படின்னதோ அதுக்கு முன்னாடி உங்களை மாட்டி விட்டு நான் உங்களை துரத்திடுவேன் அப்படின்னு கார்த்தி சவால் விடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதி கார்த்தியை கூப்பிட்டு நன்றி சொல்கிறாங்க. சூப்பர் ராஜா, சரியான நேரத்தில் 2 உயிரை காப்பாற்றி இருக்க, என் அம்மாவையும் காப்பாற்றி இருக்க, உண்மையிலேயே நீ கிரேட் தான் அப்படின்னு போது நம்ம கார்த்தி அதெல்லாம் இல்லை, எதுக்காகவே இப்படி பண்ணிட்டு இதுக்கு உடந்த உங்கள் சித்தியும் கூட தான் அப்படின்னு போது என்ன சொல்கிறா. ஆமாம், வீட்டில் இருக்கிற அத்தையோட பொருட்கள் எல்லாம் திருடி கொண்டு கொடுத்ததே உங்கள் சித்தி தான் அப்படின்னதும் ரேவதி அதிர்ச்சி ஆகிறாங்க. நினச்சேன் இவங்களுக்கு பின்னாடி என் சித்தி இருப்பாங்கன்னு நினச்சேன். அதனால தான் துர்கா கிட்ட என் அம்மாவை நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமாக இருக்காங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது ராஜா. உடனே அம்மாவுக்கு இவங்களோட உண்மையான முகம் தெரிய வச்சு அவங்கள வீட்டை விட்டு விரட்டியே அடிக்கணும் நாம அப்படின்னு இந்த பக்கம் ரேவதி சொன்னதும் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னுட்டு கார்த்தி அங்கேருந்து போனதும் சந்திரா செம உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. நாம என்னதான் திட்டம் போட்டாலும் கடைசியில் டிரைவர் பையன் எல்லாத்தையும் கவிட்டு நம்மளை அசிங்கப்படுத்திடுறானே அப்படின்னு சொல்லி சந்திரா செம கடுப்பாக்குறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிச்சு.